வணக்கம். 3 நாட்கள் அமெரிக்காவிற்கு கெடு விதித்திருக்கிறது ஈரான். இந்த 3 நாட்களுக்கு பிறகு அமெரிக்கா மீது ஈரான் முழுமையான போரை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஐஆர்ஜிசியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மொஹசின் ரஸ்தா இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 3 நாட்களுக்கு பிறகு அமெரிக்காவிற்கு என்ன நடக்கப் போகிறது? அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தளங்கள், போர் தளங்கள் அழிக்கப்படும். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்திருக்கக்கூடிய இடங்கள் அழிக்கப்படும். அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பாலங்கள் இல்லாமலாக்கப்படும். மொஹசின் ரஸ்தா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இதுவரையிலும் நாங்கள் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என்றால் அது அமெரிக்க இராணுவத்தின் மீது தான் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா ஈரானுக்குள் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், மக்கள் வாழ்விடங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இப்படிப்பட்ட இடங்களை குறிவைத்து தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் 3 நாட்களுக்குள் தக்க பதிலடியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கூடுதலாக அவர் ஒரு செய்தியை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, போர் நடத்தி கொண்டே இந்த சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் இனிமேல் நாங்கள் தயாராகவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த 1 வருடங்களாக ஈரான் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் போது ஈரான் கிட்ட வாங்க சமாதானம் பேசலான்னு சொல்றது. சமாதானம் பேசி கொண்டிருக்கும் போது கொஞ்சம் காலம் ஒரு சின்ன ரிலீஃப் எடுத்துக்கிட்டு திரும்பவும் தாக்குதல் நடத்துறது. இதைத்தான் ட்ரம்ப் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இனி அப்படிப்பட்ட விஷயத்திற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதையும் மொஹசின் ரஸ்தா தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி வந்ததற்கு சில மணி நேரத்திலேயே ஈராக்கில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈராக்கில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு டிப்போ ஒன்று, அந்த டிப்போவின் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தி அதை முழுமையாக அழித்திருக்கிறது. நான் அடுத்ததாக சொல்ல போகக்கூடிய விஷயம்தான் அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, MQ-9 ரிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோன். இந்த ட்ரோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் ஆகாயத்தில் நின்று உளவு பார்ப்பதற்கு வல்லமை உடையது. அது மட்டுமல்ல, சரியான குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கு வல்லமை உடையது இந்த ட்ரோன். பென்டகனுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் இது ஒன்று. இது இருக்கிறதுனால அமெரிக்காவினுடைய பலம்ங்கிறது ரொம்ப பெரிதானது. இதைத்தான் இன்றைக்கு ஈரான் அழித்திருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான செய்தி. பென்டகனுடைய உயர்ந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த MQ-9 ரிப்பரையே சர்வசாதாரணமாக ஈரான் இல்லாமல் ஆக்கியிருப்பது என்பது அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஈரானுக்குள்ள சில பாலங்களை அமெரிக்கா உடைத்திருக்கிறது. ஆனால் அந்த பாலங்கள் 1 வாரத்திற்குள்ளேயே சரி செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது என்பது உங்களுக்கு நல்லாக தெரியும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய தாக்குதல், அந்த தாக்குதலை சர்வசாதாரணமாக முறியடித்து கொண்டிருக்கக்கூடிய ஈரானுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு பென்டகனுக்கும் அதே மாதிரி ட்ரம்புக்கும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நீங்கள் ஈரானுடைய ட்ரோனை தடுக்க முடியாமல் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து வரக்கூடிய அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியை இந்த போரில் பார்க்க முடிகிறது. அவனுடைய ட்ரோனை இவன் சர்வசாதாரணமாக இல்லாமல் ஆக்குறான். ஆனால் ஈரானுடைய ட்ரோன் தாக்குதலில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தளங்கள் எல்லாமே இன்றைக்கு இல்லாமல் ஆகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள், 1 துளி பெட்ரோல் கூட ஹோர்மஸ் நீரிணை வழியாக கடந்து செல்லாது அப்படிங்கிறத ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை மீறி அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு சென்ற 2 கப்பல்கள் ஈரானுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு ஹோர்மஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய கப்பல்களில் இந்தியர்களை பணியமர்த்த வேண்டாம் அப்படின்னு இன்றைக்கு மோடி சொல்லியிருக்கக்கூடிய செய்தியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அப்போ எந்த அளவிற்கு ஹோர்மஸ் நீரிணை என்பது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஈரானுடைய தாக்குதல் எந்த அளவிற்கு உக்கிரமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான சான்று. இது மட்டுமல்ல, குவைட்டினுடைய மிக முக்கியமான விமான பாதைகள் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. அங்கே கடுமையான தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஃபியூல் டிப்போ, அதன் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டுருக்கு. போதாக்குறைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலி டைம்ஸ் வந்து ஒரு செய்தியை வெளியிடுறான். அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஹியர்ட் இன் துபாய். துபாயில் மிகப்பெரிய அளவில் வெடிப்பொருள்கள் வெடித்து சிதறுவது போன்ற சத்தம் கேட்டது அப்படின்னு இஸ்ரேல் டைம்ஸ் சொல்கிறான். துபாய்க்குள்ள அவ்வளோ பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறது அப்படின்னு. ஆனால் நீங்கள் துபாயினுடைய டிஃபென்ஸ் என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னா அதை மறுத்துருக்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு. ஆனால் இஸ்ரேலி டைம்ஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை துபாயினுடைய பல்வேறு இடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நிகழ்த்தி இருக்கிறது என்கிற செய்தியை வந்து அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஈரானுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திணறி வரக்கூடிய ட்ரம்பை நம்ம பார்க்குறோம். ஆனால் ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறான், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம், பேசுவதுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கும் இன்றைக்கு ஈரான் தெள்ள தெளிவாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. அது என்ன, இந்த போரை நடத்திட்டே சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இனி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், ட்ரம்ப் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய நெதன்யாவுக்கு ஆதரவாக, உலகத்தினுடைய ஆயுத வியாபாரிகளுக்கு ஆதரவாக இப்படிப்பட்ட போரை தன்னிச்சையாக உருவாக்குகிறான். இப்போ ட்ரம்ப் மாதிரியான ஒரு சர்வாதிகாரி கையில் அதிகாரம் கிடைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான உதாரணம். ஏன்னா கார்ப்பரேட்டுகள் ஆயுத வியாபாரிகளாக இருக்கிறார்கள் இல்லையா? அப்போ ஆயுத வியாபாரத்துக்காக அப்பாவி நாடுகளின் மீது தாக்குதல் நடத்துவது, அங்கு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொன்றொழிப்பது, இதன் மூலம் பணத்தை வந்து பெரிய அளவில் குவிக்கிறது, வல்லரசுன்னு உருவாக்குறது, இப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்கள் வலைப்பின்னல் மாதிரி இருக்குது. இது காலங்காலமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அமெரிக்காவை உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகள் எதிர்க்கக்கூடிய இடத்திற்கு நோக்கி நகர்ந்திருக்கின்றன. நீங்கள் பாருங்கள், ஈரானுடைய இந்த வாருக்கு பிறகு, ஈரான் மீது நடத்தி இருக்கக்கூடிய இந்த போருக்கு பிறகு உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவை விட்டு விலகி இருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு நல்லா தெரியும், ட்ரம்ப் கதர்னார், எப்படி எங்களுக்கு ஆதரவாக வாருங்க, எங்களால் ஒத்தைக்கு சமாளிக்க முடியல. இதோ 2 நாளைக்கு முன்னாடி கூட சவுதிகிட்ட போயிட்டு எங்கள் கூட வாங்க, களத்தில் இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான அமெரிக்காவினுடைய ஒரு காலத்தில் மிகுந்த நட்பு நாடாக இருந்தவைகள் எல்லாமே இன்றைக்கு அமெரிக்காவினுடைய செயல்பாடை கண்டித்து வெளியே வந்திருக்கிறார்கள். காரணம் என்ன, அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் நியாயமற்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஈரான் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் எதற்காக இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி தலைவர்களின் மீது இவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு ஏதாவது சரியான காரணம் சொல்ல முடியுமா? அணு ஆயுதம் வைத்திருக்கிறாள், இப்படி முதல்ல சொன்ன பொய்கள் எல்லாமே இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது இல்லை, எதுலேயும் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அமெரிக்கா தனித்து விடப்படக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.